யோ சிரிப்பு அடக்க முடியாதவர்களாம் ஒன்றும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் 60 days 70 days தெரில. ஸோ என்னோடய பைக் வேலை முடிஞ்சு இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஒர்க் ஷாப்பில் இருந்து. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ரைடு காமிட்டோம். யார் யாரும் பார்த்தீங்கன்னா நான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நவீன் நாயக் இருக்காரு. ஸோ டெல்லி தான் கிளம்ப போகிறப்ப. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. நம்ம லாஸ்ட்டு லாக் பண்ணும்போது இருந்த லிஃப்யூ மாலியை இன்றைக்கி வண்டியில் ஊற்றிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். இது ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அப்படியே போகும்போது எங்கே போகிறேன்னு மேட்டரை சொல்கிறேன். இது மாதிரி பிசு பிசுப்பு கன்றாவியாக இருக்குது. கரெக்டாக ஒரு 8 லிட்டர் இல்லை 9 லிட்டர் தான் இருக்கும், 10 லிட்டர் இல்லை. ஸோ ஆனால் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 10 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்தனால பேலன்ஸ் இருக்கிற உள்ளே ஊற்றியாச்சு. சரி, இதையும் நம்ம ரைடு முடியும் போது என்ன மாதிரி வேலை செஞ்சுன்றதை பார்க்கலாம். சரி, ஓகே, ரைட், லெட்ஸ் கோ ஃபார் த ஐயோ விட போட்டு முடியும். ஸோ ரைடு கிளம்புனதுக்கப்புறம் எங்கே போகலான்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ஒரு காலங்கத்தில் ரோடிங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸோ அங்கே யோசிப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை பார்டரில் இருக்கோம். ஸோ வாடிப்பட்டிக்கிட்ட ஒரு கிளம்பி ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ ஆனால் இப்போ இன்னும் ஒரு குழப்பம் அப்படின்னா எங்கே போகிறது என்னன்னே ஒன்றும் தெரியல. ஸோ ஆக்சுவலாக நேற்று ரைட்டு நாங்கள் போட வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கோயம்புத்தூர் சைடு போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, காஃபியை முடிச்சு கிளம்ப வேண்டியதான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நவ் 7:30. ஸோ அப்படி இங்கே ஒரு பிரேக்கு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கோயம்புத்தூர் போய்ட்டு எங்கே போகிற ஐடியா இல்லை. ஸோ அங்கே ஏதாவது லோக்கல் இருந்தால் பிடிச்சிட்டு ஸோ ஏதாவது பிளான் பண்ணலாம். ரைட், ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக கோயம்புத்தூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்லா க்ளவுடியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஓகே, லோக்கல் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே இங்கே ஏதாவது நல்ல இடம் இருக்கான்னு கேட்டுட்டு ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நான் 3 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட் கூட இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஷா போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ க்ளோஸ்ட் என்னன்னு தெரியல. ஸோ முடிச்சு செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். எங்கள் ஊர்லையா? மதுரையிலே கடலில் இதுதான் அந்த கேவலமான சவுண்ட் என்னன்னு தெரியல. இன்னும் ஏதோ உடஞ்சி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நைட்டு கோயம்புத்தூர் திட்டம் வரும்போது அது பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக அந்த சவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ போக ரொம்ப பெருசாகி இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு. ஸோ இப்போ நேரம் சர்வீஸ் சென்டர் தான் போகிறேன். ஸோ என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே காலில் ரொம்ப மோசமான ஒரு நாள். நல்ல வண்டி இருந்துச்சுன்னா இது நான் இப்போ தான் சர்வீஸ் 2 மாதம் ஆகுது. எனக்கு என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல. இப்போ சவுண்டு கம்மியாச்சு. சவுண்டு நார்மல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் திரும்பி சவுண்ட் ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிக்குது. ஸோ என்ன நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது என்ன மாதிரி இஷ்யூ ஆகுதுன்னு தெரியல. ஸோ நேரம் ஷோரூம் போகலாம். இதான் கழட்ட முடியல. இப்போ இருந்தால் இன்ஜினை மாட்டியிருப்பேன்.
லேத்தில் ஃப்ரீயாக கட் ஆயிடுச்சா? இது லேத்தில் பயப்படுறாங்க இப்போ, அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்கு. ஈவினிங் அப்புறம் கொண்டு வரணும். எவ்வளோ இருக்கு? என்ன ப்ரோ இது என்னங்க இது ஆயில் பம்புங்க. அதானே பார்த்தேன். என்னடா முட்டு கொண்டா இருக்கேங்க ஆயில் பம்பு. இந்த ஆயில் சீல் போனால் கூட வண்டி இன்ஜின் திரும்பி சீச்சாயிரும். இந்த சீல் போனாலுமே ஆமாம், திரும்பி பிரிக்கணும். கை தொடங்க அப்புறம் இதாகிடுச்சு. செம்மையாக இருக்குது. பக்கத்தில் நமக்கு இன்னஸ் தான் நம்மளோடது. ஆனால் இப்போ அதில் இதில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் என் வண்டியே பக்கம் தான். நீங்கள் இன்னொரு சேட்டை துணி போட்டிருக்காங்க. இது 2 பேர் எலும்பு கூட காட்சியளிக்குது. சரி, விரைவில் சரியாகவும் நம்ம நம்புவோம். லைட்டாக பெட்ரோல் வாடகை மட்டும் காமிச்சிட்டு. நீங்கள் கார்பரேட்டரில் ஏன் இன்ஜெக்டரை நீ ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. இப்போ கார்பரேட்டர்னால இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்ஜெக்டர் டேங்க் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜுக்கு கீழே லீக் ஆயிருக்கு பாருங்க. நீங்க கை வச்சதுக்கு கீழே சென்டர் கேஸ் கட்டு ப்ரோ. இல்ல அதுக்கு கீழே இன்னொரு இருக்கு பாருங்க. இல்ல அது கீழே நீ கை நிக்குது. நீங்க வடிஞ்சு வருதா? அப்ப ஹெட்டா மேல டாப்ல தான். டாப் ஒண்ணு பிரச்சனை. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நான் இந்த வண்டி பிரச்சனைன்னு தெரியும். பட் என்ன காரணம்னு யாருக்குமே நான் சொல்லலை வரைக்கும். அந்த ஸ்டோரியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதே நான் கொஞ்சம் அலசி ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த எனக்கு ஆக்சுவலாக இந்த மெக்கானிக் சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ பஜாஜோட சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு சொன்னாப்புல. அது போக இந்த 200 சீரீஸில் ஃபுல்லாமே ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு மேலே அந்த மாதிரி வேலை வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என் வண்டியில் இருந்த பேரிங் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு உட்கார்ற அந்த சென்டர் கேஸ்கெட்டில் வர 2 பேரிங்கும் மெயின் பேரிங் அதுதான். ஸோ பிஸ்டன்லேருந்து வர அந்த இதை ஃபுல்லாத்தையுமே தாங்கிக்கிற அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு பேரிங் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சு போய் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ ஆச்சுன்னா, ஒரு லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ கோயம்புத்தூர் பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே மதுரையிலேருந்து கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஹைவேல திரும்பி வரும்போது ஒரு கிட்டத்தட்ட நான் வந்துட்டேன், மதுரையே வந்துட்டேன். ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்போம் ஒரு நாளில். காலைல ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடரோடு கிட்ட வரும்போது என்னோடய இன்ஜினில் சவுண்டு வர ஆரம்பிச்சு. மைல்டான ஒரு சின்ன சவுண்டு. இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 90 க்ரூஸ் பண்ணிட்டு இருப்பேன். லைட்டாக ஒரு சின்ன பிசு அடிச்ச மாதிரி சவுண்டு. அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 10 கிலோமீட்டரில் பயங்கரமான சவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் அப்படியே ஓட்டிட்டு வந்தேன், நிப்பாட்டலை. மதுரை கிட்ட வரும்போது ஒரு மாதிரி கொடன்னு உள்ள ஏதோ உண்டியல் சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து மெக்கானிக் ஷீட்டு போனேன். ஆக்சுவலாக அந்த பேரிங் பிரச்சனை. இதனால் என்னாச்சு அப்படின்னா, என்ஜினோட ஒரு சைடு பேரிங் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. என்ஜின்லேருந்து ஹெவியான நாய்ஸு, ஒரு மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினாலே உள்ள பயங்கரமான சவுண்டு. நான் அதுக்கப்புறம் பஜாஜ் ஷோரூமில் போய் கேட்டேன். இந்த மாதிரி அவங்க வந்து அந்த டைமில் டெக்னீஷியன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுபோக எனக்கு சொன்ன எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 சொன்னாங்க. பேரலு, பிஸ்டனு, கனெக்டிங் ராடு, ஸோ எல்லாமே மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் திரும்பி இந்த என்னோட லோக்கல் மெக்கானிக் ஒருத்தருக்கப்போ அவர்கிட்ட கேட்டேன். அவர் வாங்க ப்ரோ ஒரு 10 ரூபாய்க்குள்ள பண்ணி விடுவோம் ப்ரோ அப்படின்னு நம்பர் சொன்னார். திரும்பி நான் அங்கே கொண்டு போனேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னார். அதாவது பேரிங் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பேரிங் போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு நம்ம ஆயிலாக நான் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிடுவேன். அதில் எதுவும் எப்பயுமே பெண்டிங் விட மாட்டேன். பஜாஜில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. நான் அவ்வளோ கூட பண்ண மாட்டேன். ஒரு 4,000 3,000 அந்த டைமில் வந்து என்ஜின் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். மேபி ரொம்ப நாள் நின்னனாலையா இல்லை ஒருவேளை ஒரே ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா வெளியே சர்வீஸ் விட்டேன், அதனாலயான்னு எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. ஸோ ஆக்சுவலாக 2 மாதம் வண்டி எடுத்து, சரி 2-3 மாதம் ஆச்சு வண்டி எடுத்து. பட் இப்போ ஐம் ரியலி ஹாப்பி. இது இல்லாமல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பிளான் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருந்தேன்.
ஸோ ஃபைனலி காட் த பைக். ஸோ ஒரு சின்ன நாய்ஸ் கேட்கும். இது என்னென்னா ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட்டுக்கும் கேட்டலிக் கன்வெர்ட்டருக்கும் நடுவில் ஒரு சின்ன ரப்பர் புஷ்ஷும் அது மேலே ஒரு சின்ன கேப்பும் வரும். அந்த ரப்பர் புஷ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நான் 99 RPMல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காப்ல, பட் ஆனால் சவுண்டு வந்து அது மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னென்ன இது மாற்றிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மெயின் பேரிங்கு, அது போக கூலண்ட்டோட பேரிங்கு. ஸோ கூலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சின்ன பம்ப் இருக்கும், அந்த பம்போட பேரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கட்டு. ஏன்னா இந்த வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக கியர் பாக்ஸை சென்டரில் பிரிக்கணும். அதே மாதிரி ஓரிங்ஸு, கேஸ்கட்டு, ஓரிங்கு, என்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா புது கனெக்டிங் ராடு. பிஸ்டன் வந்து நல்லா இருக்குது, அதனால் பிஸ்டன் மாற்ற வேணாம், பிஸ்டன் ரிங்ஸ் மட்டும் மாற்றினா போதும். அப்புறம் அதெல்லாம் பிஸ்டன் ரிங்ஸ் போட்டிருக்காரு. அது போக மேலே ராக்ராமு, அதே மாதிரி இது ஃபுல்லாமே கொஞ்சம் அந்த டார்க் ரெஞ்சில் வந்துட்டு டியூன் பண்ணியிருக்காரு. டார்க் ரெஞ்சில் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு டார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் டைட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே ஓவர் டைட் பண்ணாலுமே அந்த ஒரு சின்ன கேப், உதாரணத்துக்கு ராக்கராமுக்கும் வால்வுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வண்டியை ஃபுல்லாக லாக் பண்ணிங்க அப்படின்னா நாக்கிங் நாய்ஸ் வரும் வண்டி என்ஜின்லேருந்து. ஸோ அதுக்காண்டி தான் அந்த டார்க் ரெஞ்ச் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு பிளேட் அளவு உள்ள கேப் இருக்கணும். அந்த மாதிரி டியூன் பண்ணியிருக்காப்புல. ஸோ வண்டி இப்போ சூப்பராக இருக்குது, புதுசாக எடுத்த மாதிரி இருக்குது. அந்த சவுண்டு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக தெரியுது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு உண்டான அந்த இது மட்டும் கிடைக்கல, அந்த எக்ஸாஸ்ட்டுக்கு உண்டான அந்த கேப்பை ஃபில் பண்ணுற இது கிடைக்கல. ஸோ அதர்வைஸ் வண்டி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் பிளான் பண்ணியிருந்தது ஒரு நார்த் சைடு ரைடு. ஸோ சூன்லேயே அதை பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப நாள் கழிச்சு என் வண்டியை ஓட்டுறதுக்கு எனக்கு இது என்னோடய வண்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னா, எனக்கு இந்த வண்டி வச்சுட்டு நான் வண்டியே இல்லாமல் ஒரு 2 மாதம் பஸ்ஸுலேயும் ஆட்டோலையும் அப்புறம் ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு சுற்றும் போது எனக்கு உண்மையிலே வண்டி இல்லை, இப்போ ஏதோ புதுசாக வண்டி வாங்கி ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம வண்டி இருக்கப்போ நமக்கு அதோட அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அருமை தெரியாமன்ற மாதிரி. வா, வண்டி புதுசுமாக இருக்குது ஆக்சுவலாக. சரி, ஓகே கைஸ், இன்னொரு நெக்ஸ்ட் ரைட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் சிலருக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. பட் see you soon guys. This is Red Factory. Bye bye.